சரி என்ன பண்ணுவீங்க? இரு, அவங்களோட இரு. உன்னை என்னவா என்னன்னு பாக்குறாங்களோ அதுக்கு எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னு பாரு. அவங்களுக்கு முடிவுன்னு இருக்குல்ல, அப்ப அவங்களோட முடிவு எப்பயோ அப்ப என்னோட ஆரம்பமா இருக்கு. இன்னும் அவங்களுக்கு ஒரே குச்சில மொத்த கூட்டம் ஏறி தானே அவங்க அப்பனா என்ன கடைக்காரனா என்ன காட்டினானா எல்லாம் என்ன இதுன்னு எனக்கு நிப்பாட்டினது அங்கதானே. அப்பாவை பேசி நோக்கடிச்ச ஒவ்வொருத்தரும் இங்க இல்லைனாலும் எல்லாம் நம்ம மேலையாவது மேல போனோம்னு ஒன்னா வச்சிருப்பான். நம்ம பக்கம் ரொம்ப எல்லாம் அங்க பாட்டில் எல்லாம் பாத்திய, அவங்க வெறும் இந்த தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா எல்லா தண்ணியும் போதை ஆக்குறதுக்கு காவேரி தண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா தப்பா யூஸ் பண்ணனால போயிடுச்சு எல்லாம் வறண்டு. சேர்த்து கஷ்டமாக்குற உங்களுக்கு இது என்னையும் சேர்த்து கஷ்டமாக்குறேன்னு கஷ்டமாவா? ஃபர்ஸ்ட் அவங்களோட அபூபக்கர் கீழே என்னன்னு தெரியும், என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறேன்னு சொன்னேன். அடுத்து என்னையும் நிறைய நிறைய ஹார்ட் சொன்னேன். ஏன்டா அவ்வளோ ஹார்ட்? எதுக்கு அவ்வளோ வைக்கிற? இல்லடா என்ன அவ்வளோ பிடிக்குமா? அழுதா எனக்கு என்ன ஜாலியா இருக்குமா? என் பேருக்கு அப்புறம் ஹார்ட் தான் இருக்கு. ஆனா உன்னை அடிச்சனே, என்னையும் சேர்த்து சொன்னேன். இதோட இரு, ஏன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் ஒரு தூரம் போறாங்களா அவங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கும்ல, அது வரைக்கும் இது. ஆனா உன்னை திட்டுறேன் அடிக்கிறேன் அப்புறம் பிடிக்கும். அவ்வளோ ஆட்டு கொடுக்குறியா? என்னோட இருந்தா நீ இன்னும் கஷ்டப்படணுமே. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஏன் அவங்களோட இருக்க வேணாம்னு நினைக்கிற? அவங்க என்ன பாக்குறாங்க, நீங்க தான் சின்ன நல்ல நினைக்கிறீங்க. அப்படிதான் அபூபக்கர், இந்த மாடலே தப்பா நீ ஆகாம இருக்கியா, அவங்களோட சேர்ந்து தப்பா உரியா? இதுதான் உனக்கு டெஸ்ட். என்னோட இருந்தாலும் நீ என்ன ரொம்ப ஜாலியான இருக்க முடியாது. உழைக்கணும், கஷ்டப்படணும். அவங்களோட இருந்தீங்கன்னா தப்பாவே சம்பாரிச்சு தப்பாவே வாழ்ந்துக்கலாம்ல.
அவங்க தான் சொன்னாங்களே என்ன அம்மார விட்ட மாதிரி அபூபக்கரையும் அப்துல்லா என்னன்னு அவங்க என்ன பண்ணாங்களோ அது மாதிரி உங்க அம்மாவோட போய் விட்டுட்டா அவங்களோட நீ இருந்துக்கிறியா? ஏன் இவங்கள விட அவங்க இன்னும் கூடயா? ஆமா. அம்மாரெல்லாம் அப்படி நினைக்கலையே. அவங்க அம்மா தப்பாக்கிட்டா. அவன் அப்பான்னு நினைக்கலையா? அப்பாவோட இருக்கன்னு நினைக்கலையா? அவன் தப்பா இருந்தாலும் அவன் பழகிட்டான்ல தப்பாவே வாழ்ந்துக்கலான்னு. ஆமா. அதெல்லாம் நீங்க அவங்களோட இருந்துக்கோ. கடைசி வரைக்கும் நான் தனியாவே இருந்துக்கிறேன். கடைசி வரைக்கும் நான் தனியாவே இருந்துக்கிறேன். அதுக்கெல்லாம் நீ நினைக்கிற நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில். அப்பா எதுக்குடா நீ அழுது என்னையும் கஷ்டப்படுத்துற? அதுக்கெல்லாம் நீ நிறைய நாள் பொறுத்து இருக்கணும். வீடு வாங்கணும், ஆட்டோ வாங்கணும். அதுக்கு நீ என்னவா நீ என்ன நினைக்கிறியோ எப்படி நீ வா. அதுக்கு அல்லாட்டதான் நீ தொழுதுவா கேட்கணும். தொழுதுவா கேட்க உண்மையா நீ அழுத விட அல்லாட்ட நீ அழுது துவா கேட்டீங்கன்னா எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும். என்ன நினைக்கிறேன் கொஞ்ச நாள் ஆகும்டா. எல்லாருமே ரெடி பண்ணாதான் வர முடியும். அவங்க எல்லாம் யாருமே நான் வரணும்னு நினைக்கலையே. அவங்க எல்லாம் நான் வராம இருந்துட்டாங்க. நான் கடைசி வரைக்கும் வராமலே இருந்துட்டா அவங்களுக்கு நல்லது. நான் வராமல இருந்துட்டா அபூபக்கரை வச்சு அவங்க எப்படி எல்லாம் மாசமா வீணாக்கி அழிக்கணுமோ அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரும் என்ன வரணும்னு நினைக்கல. இல்லவே இல்லையே. வரும்போது வரும். எல்லாத்துக்கும் காலம் நாளுக்கா வாசிக்கல. அது சொல்லி கொடுத்தா நான் அது படிதான் இருந்தாகணும். நீ பொறுமையா நான் அப்படி 1 to 1 எல்லாம் நான் சொல்லல. நான் அப்படி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன இது நடந்தாகணும். நீ வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். என்ன வாங்கிட்டு வருவீங்க ஆத்துவாக்காக? உனக்கு போனு வாட்சு, மேக்னெட்டு, மெர்க்குரி. அப்போ உங்களுக்கு வாட்ச் வேணாமா? அதெல்லாம் எதுவும் வேணும்டா. அபூபக்கருக்கு எனக்கு இருக்கிறது எல்லாமே இருந்துச்சா போதும். உனக்கு முன்னாடி எல்லாமே நான் பாத்துட்டேன். வாங்கிட்டு வருவீங்களா? கார் வாங்கிட்டு வருவீங்களா?
நானா? அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாள் ஆகுமே. 1-2 நாள்லாம் இல்லையே. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாள் நான் கேட்டது அத சொல்லல. ம். நீ ஆட்டோ வாங்கிட்டு வருவீங்களா கார் வாங்கிட்டு வருவீங்களான்னு கேட்டேன். நீ ம். கோவமா பேசுறல, எப்ப? அவன்கிட்ட அந்த லட்சியத்துல இருக்கும் போதெல்லாம், ம். அதுக்கு முன்னாடிலாம் ம். ஆமா பேய் மாதிரி கோவம் வந்துச்சுல உனக்கு. ஆமா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்கதான் ம். அப்பா உன்கிட்ட எப்பயுமே அதனால அந்த கோவத்தெல்லாம் அப்பா கிட்டதான் காட்ட தோணுது. அவங்க இப்படி ஆக்குறதுக்கெல்லாம் இல்ல அவங்க மேலதான் காட்டணும். ஏன்னா அபூபக்கர் குட்டி அபூபக்கர், சின்ன அபூபக்கர், அதனால அவங்க மேல காட்ட முடியும். அபூபக்கர் ஒரு நாள் பெரிய அபூபக்கர் ஆவான், ஸ்ட்ராங் ஆவான், பியூரா உண்மையா இருப்பான். அப்ப நீ அவங்க மேல காட்டும் போது அவங்க அதை தாங்க மாட்டாங்க, கதறுவாங்க. ஏன்னா இப்ப அபூபக்கர் சின்ன பையனா இருக்கனால இப்படி ஆக்குறாங்க. பெருசா ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கையெல்லாம் பெருசாயிரும், காலெல்லாம் பண்ண முடியாது. எப்ப வருவீங்க? அது மட்டும்தான் உனக்குள்ள கேள்வியாவே இருக்கா? பொறுமையா இருறா. இவ்வளவு நாள் இருந்துட்டு இல்ல என்கிட்ட பேசுறதுனாலதான் நான் எப்ப வருவேன்னு நினைச்சிட்டே இருக்கா? இல்ல நீங்க போனப்பயே நாள்தான். என்ன சொன்னாங்க அவங்க? அதுக்கு அப்பா வரவே மாட்டான், செத்துருவான்னு சொல்லிட்டாங்களா? உங்க அப்பா வரமாட்டான், செத்து போயிருவான்னு சொல்லிட்டாங்களா? ஆமா. எது என்னமா இருந்தாலும் நான் செத்தே போயிட்டாலும் பேயா வந்தாவது உன் கூட இருப்பேன். உன் கூட இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லாம நான் அங்க அவங்க துரத்துறதுக்கு இவங்க துரத்துறதுக்கு இப்படி துரத்தி என்னன்னு விளாண்டுட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு நான் வரணும்னு நான் யோசிக்கிறேன். அவங்க எல்லாம் எங்கேயுமே என்ன எல்லாம் சேர்க்க கூடாதுன்னு தானே இருக்காங்க. ட்ராக் வரேன்னு தப்பா இருக்க எல்லாரையும் சேர்த்துக்குவாங்க, அப்படித்தானே? தப்பா இருக்க எல்லாரையும் அவங்க சேர்த்துக்குவாங்க. ஆமா சேர்த்துவாங்க. அவங்க சேர்த்துக்குவாங்க. அஸ்லாம, அத்தீப, அனிச கெட்டவனா இருந்தா அவங்க சேர்த்து அவங்க எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாழுவாங்க. அதுவாங்க. ஏன் அப்பாவை மட்டும் அவங்க துரத்தணும்? லட்சியத்துக்கு வரக்கூடாது, தோபி காலனிக்கு வரக்கூடாது, ராமச்சந்திர நகருக்கு வரக்கூடாது, ஜேகே நகருக்கு வரக்கூடாது, எந்த இடத்துக்கும் நான் வரக்கூடாது. ஏன்னா அவங்க தப்புன்னு சொல்றனால, அவங்க தப்புன்னு சொல்றனால அவங்க எல்லாம் பண்றது தப்புதான், அந்த தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்றனால என்ன எங்கேயுமே சேர்க்காம இருந்தா அவங்க பண்றதெல்லாம் சரின்னு ஆயிருமா? நான் வரவே இல்லைன்னா, நான் சொல்லவே இல்லைன்னா அவங்க பண்றதெல்லாம் கரெக்டா? இல்ல அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி தப்பு பண்ணாதுன்னு பயமுறுத்தலையா, உறுத்தலையாமா? அவங்களுக்கு எல்லாம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லையாமா தப்பு பண்றதுக்கு? ஏண்டா திரும்பி வரவே மாட்டேன்டா, நான் வரவே மாட்டேன்னு நினைச்சுக்கோ. அப்படி வந்தா உனக்கு கிஃப்ட் தான்.
நானும் வரணும்னு தான் அபூபக்கர் நினைக்கிறேன். ஆனா எல்லாமே அவ்வளவு ஈஸியா அவங்கள மாதிரி என்னதுன்னு கூட இருந்து பார்த்தனே, அப்படி ஈஸியா தப்பா என்னன்னு சம்பாதிக்கிற மாதிரி நான் இல்ல. கஷ்டப்பட்டு வேர்வை சுத்தி உழைச்சு முதுகு எரிய உட்காந்து ஓட்டி தான் காசு சம்பாதிக்கிறேன். அவங்கள மாதிரி நான் தப்பா சம்பாதிச்சா ஈஸியா சம்பாதிச்சிடலாமே. அந்த காசு ஈஸியா நோயும் கொடுக்கும், ஆபத்தையும் கொடுக்கும், சாபத்தையும் கொடுக்கும். தொழுது கேளு இதே மாதிரி. ஏன் உனக்கு திரும்பி திரும்பி நான் வரணும்னு மட்டும்தான் தோணுதா? அவங்களோட இருந்தாதான் அவங்க தான் புது சைக்கிளே வாங்கி தரேன்னாங்க, அப்படின்னாங்க, இப்படின்னாங்க. எல்லாமே உனக்கு அவங்க தான் பண்றாங்களே, அப்புறம் என்ன? நான் ஜாலியா எனக்கு வாங்கி கொடுக்கல. நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு வாங்கி தரேங்க. சரி போ. படிக்கணும்னு நினைக்கலையா? அப்புறம் என்ன பண்ணுவோம் படிக்காம? இத நான் தான் உனக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறியா? நான் உனக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறியா? ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தரதை விட மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷ் எல்லாம். ஆனா அவங்களுக்கு அப்படி எல்லாம் இல்ல. அவங்க 6 வருஷமா அப்படி நினைக்கல. அபூபக்கர் வேணும் வேணும்னு 6 வருஷமா நினைக்கல. அப்படி அவங்க நினைச்சு அவங்க அப்படி என்னன்னு ஒண்ணு பியூரா இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி பண்ண மாட்டாங்களே. எப்ப வருவீங்க? வரமாட்டேன்டா. வரமாட்டேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னா அது படி. நான் என்ன சொல்றதுன்னே தெரியலடா. இதுக்கு மேல நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அது படி நான் நடந்தாகணும், எஃபர்ட் போடணும். அது மாதிரி ஈஸியானது இல்ல. உழைக்கிறதுல எல்லாமே பாதி பாதியா புடுங்குறாங்க. போலீஸ்காரன் என்ன அவன் பங்குக்கு அவன் புடுங்குறான். ஊபர்ல இருந்து அவங்க பாதி புடுங்கிக்கிறாங்க, ஓலால இருந்து அவங்க பாதி புடுங்கிக்கிறாங்க. அவனுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் பங்கு போட்டு இருக்கிறது ரொம்ப கம்மி தான். அதுல நான் சேர்த்து அதுக்கு வண்டிக்கு வேற என்னதுன்னு அது ஓடுறதுக்கு ஊத்தணும், கேஸ், பெட்ரோல்னு. இன்னொன்னா ஓடுறதுக்கு என்ன இதுன்னு எனக்கு எனர்ஜி வேணும்னா நான் என்ன தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், இப்படி எல்லாம் செலவு இருக்குல்ல. அதெல்லாம் போகதான் சேர்த்து ஆட்டோ வாங்கணும். என்ன